இன்று நாம் சிந்திக்க இருக்கும் காரியம், அவர் என்னை தொட்டார். என்னை தொட்டார். என்னை தொடாதே என்று கதறினாள். தன் துணைவன் கோபம் நிறைந்த சொற்களோடு அணுகிய போது மனம் உடைந்து கண்ணீர் சிந்தும் பரிதாப காட்சி. என் அன்பே, என் முத்தே, என் கண்ணே, என் பொன்னே என்று கொஞ்சும் போது தன் முகத்தை கனிவாய் தொடும் சீராட்டையும் அவள் அனுபவித்ததுண்டு. கோப வெறி ஆட்கொள்ளும் போது மனிதன் காட்டு மிருகமாகிறான். இது உலகில் இரு வழியிலும் சம்பவிக்கிறது. கரங்களை கொண்டும் வார்த்தைகளை கொண்டும் கண் பார்வையை கொண்டும் அங்க ஸ்திதியை கொண்டும் பிறரை தொடுகிறோம். நம் குடும்பம், இனம், இனத்தார், சிநேகிதர், சபையர், வேலை தொழிலில் உடன் இருப்பவர், கடைகளிலும் வீதிகளிலும் சந்திப்பவர்கள் மற்றும் பக்கத்து வீட்டார், இவர்களை எப்படி தொடுகிறோம்? பிடித்தவர், பிடிக்காதவர், நெருங்கியவர், நேசிப்பவர், என்னவோ அவன் அவ்வளவு நெருங்கியவன் அல்ல. இப்படி எத்தனையோ விதமாக நாம் நம்மை சந்திக்கிறவர்களோடு பழகுகிறோம், அவர்களை தொடுகிறோம். அவர் என்னை தொட்டார். இந்த சொற்களை கேட்டவுடன் சில சம்பவங்கள் மனக்கண் முன்னால் வருகின்றன. மத்தேயு 8 மார்க் 1:40 இயேசு கலிலேயாவில் பிரசங்கித்துக் கொண்டும் சாத்தான் பலாத்காரமாக பற்றி கொண்ட அநேகரையும் விடுவித்தும் வியாதிப்பட்டவரை சுகப்படுத்தியும் வந்தார். திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அங்கே ஒரு குஷ்டரோகி முறை தவறி இயேசுவண்டை நெருங்கினான். சட்டப்படி அவன் சுத்தமான மக்களை விட்டு விலகி ஓட வேண்டும். அவனோ இயேசுவண்டை நெருங்கி அவரை தொழுதான். ஆண்டவரே, உமக்கு விருப்பமானால் என்னை சுத்தப்படுத்த முடியும் என்றான். இயேசு மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு விருப்பம் உண்டு, சுத்தமாகு என்றார். இருவரும் லேவியராகமத்தில் உள்ள சட்டங்களை மீறினார்கள். எப்படி அது நடந்தது? அவன் இயேசுவின் கண்களை பார்த்தான். அவர் உள்ளத்தில் நிறைந்திருந்த அன்பும் அனுதாபமும் ஒரு நதி போல பாய்ந்து வந்தது. அவரால் மறைத்து அடைத்து வைக்க முடியவில்லை. இதை கண்டவன் தைரியம் கொண்டு சட்டத்தை பொருட்படுத்தாமல் இயேசுவின் பாதபடி அண்டை சரணமடைந்தான். இயேசுவோ பரிசுத்தர்.
பரிசுத்தமே இயேசு. அது மட்டுமல்ல, இயேசு கடவுள். கடவுள்தான் கட்டளைகளை உருவாக்கினவர். அவருடைய சட்டங்களை எல்லாம் அன்பில், சட்டங்கள் எல்லாம் அன்பில் ஊறியவை. அஸ்திபாரம் அன்புதான். சட்டத்தை மீற வேண்டுமா அல்லது சற்று ஒதுக்கி வைக்க வேண்டுமா? அண்ட சராசரத்தில் ஒரே ஒருவர் தான் அதை செய்ய தகுதி உள்ளவர். எப்பொழுதாவது சட்டங்களை இயேசு ஒதுக்கி வைத்தாரா? சிந்தித்து பாருங்கள். கேள்விகள். கிருபை சட்டத்துக்கு உள்ளானதா புறம்பானதா? கிருபை சட்டத்துக்கு உள்ளானதா புறம்பானதா? இயேசு எப்பொழுதாவது தமது நலனுக்காக சட்டத்தை கவிழ்த்தாரா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8 வாசிக்கிறோம். அநேக இடங்களிலே அதே அவருடைய குணாதிசயம் அன்பு, வெளிச்சம் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு சொல் போதும். சிலர் சொல்லலாம், அவர் ஒரு சொல் சொல்லி அவனை சுத்தப்படுத்தி இருக்கலாம். சற்று தூரத்தில் இருந்த கானானிய சிறுமியை இவ்விதம்தான் செய்தார். மார்க் 7ஆம் அதிகாரத்திலேயும் மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலேயும் இந்த கதையை பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அதே போல் ரோம அதிபதியின் வேலைக்காரனை அவர் பக்கத்திலே வந்து தொடவில்லை. தூரத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லி அவனுக்கு சுகம் கொடுத்தார். ஒரு கேள்வி. உங்கள் குழந்தை மனம் உடைந்தோ, உடல் நொந்தோ, விழுந்து காயப்பட்டோ, கண்ணீர் சிந்தி உங்களை நோக்கி ஓடி வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்லுவீர்களா? நீங்களே உங்கள் பிள்ளைகளை அனைத்து அன்போடு உங்களுடைய அன்பை காட்டும் போது தேவன் எம்மாத்திரம். என்ன திடனான நம்பிக்கை, என்ன மகத்துவமான அன்பு, என்ன மனதுருகிய அன்பு. இவ்விரண்டும் சந்தித்த போது முடிவு என்ன? 7வது முறை நாகமான் யோர்தானில் மூழ்கி எழுந்த பின் ஒரு குழந்தையின் மாமிசம் போல சுத்தம் பெற்றானே, அதே முடிவுதான். சமுதாயத்திலும் நித்தியத்திலும் பூஜ்யம் என்று மதிக்கப்பட்டவன் முழுமையானான். கரைப்படாதவரை அவன் தொட்டான். சிறு பிள்ளைகளின் மாம்சத்தை பற்றி பேசினோம். சற்று சிறுவர்களை பற்றி பார்க்கலாமா? அக்காலத்திலே 12 வயது தாண்டிய பின்தான் சட்டத்தின் மகன் அல்லது பிரமாணத்தின் மகள் என்று சிறுவர்களை மதிப்பது பழக்கம். அப்பொழுது
சிறு பிள்ளைகளை அவர் தொட்டு ஜெபிக்க அவரிடம் கொண்டு வந்தார்கள். இதை மார்க் 10:13-18 வரையிலும், மத்தேயு 19:13-15 வாசிக்கிறோம். சமுதாயத்தில் இந்த சிறுவர்களும் பூஜ்யம்தான். அவர்களை சுமந்து வந்த தாய்மாரும் பூஜ்யத்துக்கு நெருங்கினவர்களே. மதிப்பு இல்லாத உயிர்களுக்கு இயேசுவின் மதிப்பான நேரத்தை வீணாக செலவிட மாட்டார் என்று தவறாக முடிவுக்கு சீடர்கள் வந்தார்கள். ஓஹோ! இயேசு கோபப்பட்டு கடிந்து கொண்டார். கோபத்தோடு கடிந்து கொள்வது இயேசுவின் பழக்கம் அல்ல. தமது பிதாவின் குணத்தை குலைத்து அன்பில்லாதவர் என்று சொல்லியும் செயலிலும் காண்பிப்பவருக்கு கோபத்தை பிரத்யேகமாக வைத்திருந்தார். அப்படியானால் இச்செயல், அதாவது பிள்ளைகளை இயேசுவண்டை வரவிடாமல் தடுத்த இந்த செயல் தமது பிதாவை மகிமைப்படுத்தவில்லை, பிதாவின் குணத்தை காட்டவும் இல்லை. தெளிவாக அதை சீடர்களுக்கு சொன்னார். சிறுவர்கள் என்னண்டை வருவதை தடை செய்ய வேண்டாம். அவர்களைப் போல அன்போடு, உற்சாகத்தோடு, முழுமனதோடு என்னை ஏற்றுக்கொள்பவர் யார்? அப்படி ஏற்றுக்கொள்ளும் மக்களே என்னுடைய அப்பாவின் வீட்டில் குடியிருப்பார்கள் என்று இயேசு சொன்னார். இந்த காட்சியை ருசித்து பாருங்கள். இரு சிறுவர் அவர் மடியில் ஏறி அவர் மார்பில் சாய்ந்து சொகுசாக இருக்கிறார்கள். ஒரு சிறுவன் அவர் பின்னாலே வந்து அவர் கண்களை மூட பார்க்கிறான். இன்னொரு சிறுமி கண்களை மூடுகிறவன் அடுத்து நின்று தன் உடலை வளைத்து இயேசுவின் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாள். சந்தோஷத்தால் கைத்தட்டி சிரிக்கிறாள். என்ன ஆனந்தம், என்ன கொண்டாட்டம், என்ன சமாதானம்! இவ்விதம் அவர் ஆசீர்வாதம் பெற்ற சிறுவர்கள் எத்தனை பேர் வளர்ந்து பெரியவர்களான பின் இயேசுவை பின்தொடர்ந்தார்களோ நித்தியமே சொல்லும், இயேசு என்னை தொட்டார். இந்தியாவில் பிறந்து வளர்ந்த சிலருக்கு நான் இப்பொழுது சொல்ல போகும் காரியம் நன்கு விளங்கும். எங்கள் ஊரில் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் என் உறவினர் இருப்பார்கள். அதோடு நிற்காது, சிலர் 2-3 முறையில் சொந்தம். இப்படிப்பட்ட ஊர்தான் பெத்தேனியா. பெத்தேனியா எருசலேமுக்கு நெருங்கிய அல்லது ரொம்ப பக்கத்தில் இருந்த ஒரு ஊர். ஊரில் உள்ள எல்லாரும் உறவினரே. அங்கே சீமோன் என்று ஒருவன் இருந்தான். சீமோன் ஒரு பரிசேயன். அநேக பரிசேய தலைவர்களை அவனுக்கு தெரியும். ஆனால் குஷ்டரோகம் அவனை ஒரு பூஜ்யமாக்கி விட்டது.
ஆனால் அதிலிருந்து அவனை இயேசு விடுவித்தார். இயேசுவுக்கு அவன் நன்றி சொல்ல விரும்பினான். ஆனால் சிநேகிதர் அவனுக்கு பிரதானம். சுகம் பெற்றதில் கிடைத்த பிரசித்தி அவன் தலைக்கு சென்றது. இயேசுவுக்கும் காட்ட வேண்டிய நன்றி தன் நண்பர்கள் பிரசன்னத்தில் மங்கியது. இயேசு எனக்கு தெரியும், ஆனாலும் நான் முழு பரிசேயன்தான் என்று அவன் செயல் கூறியது. பரிசேய நண்பர்களுக்கு கொடுத்த விருந்திற்கு இயேசுவையும் அவர் சீடர்களையும் அழைத்தான். அது மாத்திரமில்லை, 4 நாட்கள் கல்லறையில் இருந்த லாசரு எனக்கு சொந்தம். இயேசு அவனுக்கு ஒரு வார்த்தையால் உயிர் கொடுத்தார். அது மட்டும் இல்ல, என்ன ருசியான உணவு நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். இந்த உணவு என் சொந்தக்காரி மாத்தாள் பொங்கியது. விளங்குதா? தானும் தன்னுடைய இனத்தாரும் சொந்தக்காரரும் எப்படி பெரியவர்கள், மேன்மையடைந்தவர்கள் என்று அவன் பெருமை பாராட்டுகிறான். சீமோன் என்ன விதத்தில் தம்மை நடத்தினான் என்பதை லூக்கா 7ஆம் அதிகாரம் 44ஆம் வசனங்களில் இருந்து 46ஆம் வசனம் முடிய இயேசு சொல்லுகிறார் அவன் அண்டை. ஆனால் இயேசு அவன் இருதயத்தை தொட்டார். ஓ, ஒரு கேள்வி. லாசரு உறவினர், மாத்தாள் சொந்தக்காரி, தங்கை மகதலேனா மரியாளுக்கு ஏன் அழைப்பில்லை? சின்ன ஊர், நடப்பது எல்லாருக்கும் தெரியும், ரகசியம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இங்கே பழக பாலும் புளிக்கும். மறுபடியும் அதை சொல்லுறேன். பழக பாலும் புளிக்கும் என்று ஒரு சொல் இருக்கிறது நம்முடைய மொழியில். அதுவும் தவறான விதத்திலே பழகும் போது பாலும் புளிக்கும். இந்த சொல் பொருந்தும் இந்த இடத்துல. லூக்கா 7:39 மரியாளின் தைரிய செயல் அங்கே பார்க்கிறோம். அவளுக்கு அழைப்பில்லை, ஆனால் அவள் வந்து விடுகிறாள். அதோடு மட்டுமல்ல, இயேசு அதை ஏற்றுக்கொண்ட முறை அவனுக்கு அருவருப்பாய் இருந்தது. ரகசிய குரலில் ஒரு கதை சொல்லி சீமோனின் இருதயத்தை தொட்டார். அங்கே இருந்த எல்லோரையும் ஊக்குவிக்க அந்த பெரிய கடனாளி மரியாள் இருந்தாலே, பெரிய கடனாளி, அவளை உரத்த குரலோடு இயேசு தொட்டார். அவர் சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள்.
இவள் மிகவும் அன்பு கூர்ந்ததாலே அவளை நோக்கி பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அவர் எவ்விதமெல்லாம் தொடுகிறார் பாருங்கள். அவர் என்னை தொட்டார். மனித குலத்தில் பிறந்த இயேசு நம்மை எப்படி தொட்டார்? 10 மாதம் தாய் வயிற்றில் சுமந்தாள். தன் இரத்தத்தால் ஊட்டுகிறாள். பெற்ற பின் பால் ஊட்டுகிறாள். தன் தலை, கை, கால்களை உபயோகிக்க தெரியாத நிலையில் தாய் தந்தையை சார்ந்திருந்தார். பெற்றோர் தன்னை தாங்குவார்கள் என்கிற உணர்வு கூட இல்லை. தேவனை மரியாள் தேவைகளை மரியாள் கொடுத்தாள். யோசேப்பு பூர்வீக பிதாவாக அவரை தாங்கி வந்தார். பரமபிதா கொடுத்த பெற்றோரை இயேசு நம்பினார். ஆனால் துரிதமாய் பரம தகப்பனின் சொற்களை படிக்கவும், காது கொடுத்து கேட்கவும், நேரடியாய் பேசவும் பழகினார். ஏனென்றால் மரியாளும் யோசேப்பும் அண்ணன்மாரும் அக்காமாரும் கடவுள் பக்தரானாலும் அவர்கள் மனிதரே. அவர்கள் பழக்கமும் நடத்தையும் அநேக சமயங்களில் தேவ பாதையோடு மோதின. பிதா அவரை தொட்டார், தினமும் தொட்டார். பரிசுத்த ஆவி சதா அவர் இருதயத்தில் குடியிருந்தார். அவர் என்னை தொட்டார். நம் பேரில் முழு நம்பிக்கை வைத்தார். தம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். தம்மை நம்மண்டை ஒப்பு கொடுத்ததின் உச்ச கட்டம் கெத்செமனே தோட்டம் முதல் கல்வாரி வரை எனக்கு தெளிவாக தொட்டு காண்பித்தார். சந்தேகமில்லை, அவர் நம்மை தழுவி நம்மை நம்பி ஜீவித்தார். இவ்விதம் அவரை நாம் நம்பி அவரை சார்ந்திருக்க அவர் விரும்புகிறார். நமது கண்கள் திறந்த நிலையில் சுயாதீன சிந்தனையோடு முழு மனதோடு அவர் கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்க அன்போடு ஆசிக்கிறார். பொறுமையாய் காத்திருக்கிறார். இப்படி அவரை தொட ஆயத்தமா? எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, அன்பினால் தவிர வேறொரு விதத்திலையும் எங்களை நீர் தொடுவதில்லை. அன்போடு சட்டங்களை முறித்து கிருபையால் எங்களை நீர் ரட்சித்திருக்கிறீர். அதற்காக நன்றி தேவனே. இப்பொழுதும் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் வந்து தங்கும், எங்களை தொடும், எங்களை உம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்தரும். ஆமென்.
சுமைதான் இயேசு கரம் தொட்டதனை முன்போல இப்போது நான் இல்லை தொட்டார் என்னை தொட்டார் ஆனந்தத்தில் நான் மூழ்கினேன் ஆனதன கூறியிருப்போ தொட்டார் பூரணமானே ரட்சகரை கண்ட பின்பு பூரணனாகிய பின் ஓயாயே துதிக்கிறேன் நித்ய நித்ய காலத்திலும் தொட்டார் என்னை தொட்டார் ஆனந்தத்தில் நான் மூழ்கினேன் ஆனதன புரியுதிப்போ தொட்டார் பூரணமானே தொட்டார் என்னை தொட்டார் ஆனந்தத்தில் நான் மூழ்கினேன் ஆனதன போயிருப்போ தொட்டார் பூரணமானே